பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை எசையா 44 அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. பாருங்க, யாக்கோபே இஸ்ரவேலே, அல்லேலூயா, இவைகளை நினை, அல்லேலூயா, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நம்மை உருவாக்கினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்க எந்த ஒரு காரியத்துல நீங்கள் கலங்கி நின்றாலும் சரி, வேத வசனம் சொல்லுகிறது, இயேசுவால ஒரு நாளும் நம் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஒரு நாளும் நம்ம அவரால் மறக்கப்படுவதில்லைங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்ததை தவிர ஒரு நாளும் நம்மை கர்த்தர் வெட்கப்படுத்த விடவில்லை. நீங்க நினைக்கணும், ஆண்டவரே வேத வசனம் சொல்லுகிறது, நான் ஒரு நாள் உம்மால மறக்கப்பட மாட்டேன் ஆண்டவரே, நீர் என்னை மறக்க மாட்டீர், அப்படியாக என்னை மறக்காத தேவனாய் இருக்கிறீர் என்று இந்த வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் மறவாமல் என்று உங்களை காத்து நடத்துகிறவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, சங்கீதம் 136 23வது வசனம் சொல்லுது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இந்த 136வது சங்கீதத்தை நீங்க முழுவதும் வாசிச்சீங்கன்னா, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, அவர் எல்லாவற்றுக்கும் அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லைங்க. அல்லேலூயா. நான் பாருங்க, ஒரு வசனம் சொல்லுகிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையா. அல்லேலூயா. அப்ப அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம ஒன்றும் இல்லை. இப்ப தம்முடைய தாழ்வில், நம்ம தாழ்வில்லாங்க நம்ம கிடந்தோம், நம்மளை தூக்கி எடுத்தார். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதிக்கணும். ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் எனக்கு ஏறாது. நான் தாழ்மையை கிடந்தேன், அநேகரால தள்ளப்பட்டு கிடந்தப்பா, என்னை தூக்கி எடுத்து என்னை உயர்த்தி வைத்திருக்கிறேன். அப்படித்தான் நாம் ஒரு காலத்துல இருந்தோம், அநேகரால் தள்ளப்பட்டு இருந்தோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தேடி வந்து, அமேனப்பா, தாழ்மையில நம்மை நெருக்கும் பொழுது நம்மை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. தூக்கி எடுத்த தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம அவரை துதித்து கொண்டிருக்கணும், அவரை நன்றி சொல்லி கொண்டிருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அவருடைய கிருபை நமக்கு என்றும் உள்ளதான். அப்புறம் அவருடைய கிருபை நமக்கு என்று இருக்கணும்னா அவரை என்னாலும் நம்ம துதித்து கொண்டிருப்போம். இந்த வார்த்தையின்படி நம்ம தாழ்வில் நினைத்த நம்ம தூக்கி எடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லி கொண்டிருப்போம். அவருடைய கிருபை நம்மளோடு ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தகப்பனே, மை துதிக்கிறோம், சோத்திரங்க தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம், சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத எங்க நல்ல தகப்பனே, பரிசுத்த கரத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம். வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.